ஹல்லேலூயா. எபிரேயர்கள் நிருபம் 10வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசிக்கலாம். போதும். சபை கூடி வருவதை நாம் சிலர் விட்டு விடுகிறது போல நாம் என்ன செய்ய வேண்டாம், விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஆமென். புதிய ஏற்பாட்டிலே சபை என்கிற அனுபவத்தை தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது ஊற்றப்பட்டாரோ மேல் வீட்டரில், அதன் பிறகு சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. இயேசு ஊழியம் செய்த நாட்களில் ஊழியம் நடந்துச்சு, பட் சபை ஸ்தாபிக்கப்படவில்லை. இயேசு கிராமங்கள், பட்டணங்கள், கடலோரம், மலை கடந்து சென்று ஊழியம் செய்தார். ஜனங்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்தினார், ரட்சித்தார். ஆனால் இயேசுடைய வருகைக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியுடைய இந்த பூமியில் ஊற்றப்பட்ட பிறகுதான் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. ஆமென். இயேசு சபை ஸ்தாபிக்கவில்லை என்றாலும் இயேசுவே சபைக்கு தலைவராக இருக்கிறார். இயேசுவே சபைக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். ஆமென். காரணம் ஏன் அப்படி சொல்கிறேன்னு, இயேசுதான் இரத்தம் சிந்தி சபை என்ன செய்தார், சம்பாதித்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு எந்த சபையாக இருந்தாலும் அந்த சபைக்கு சொந்தக்காரர் இயேசு, அந்த சபைக்கு தலைவர் இயேசு. ஏனென்றால் அந்த சபையை சம்பாதித்தது இயேசு. இரத்தத்தை சிந்தி சபை என்ன செய்தார், அவர் சம்பாதித்தார். சத்தமோரலிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதிலிருந்து தான் இன்றைக்கு வரைக்கும் சபை என்கிற ஒரு ஒழுங்கை ஆண்டவர் கொண்டு வந்து, ஆமென், சபைக்குள்ளே நம்மை வைத்து கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். இயேசுவும் சபையை சேர்க்கும்படியாகத்தான் அவர் என்ன செய்ய போகிறாரு, வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய அந்த வசனத்தை வாசிக்கலாம், எல்லாருக்கும் தெரியும். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட போதும் தமது சபை. அவர் எப்படி சம்பாதிச்சார் சொல்லுங்க, சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. அப்போது சொந்த இரத்தத்தை சிந்தி தான் சபை என்ன செஞ்சார், சம்பாதித்தார். ஆமென். சோதரம். அப்போது அதனால தான் சபைக்கு சொந்தக்காரர் இயேசு. சபை என்கிற ஒரு ஐக்கியத்தை இயேசு கொடுத்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் எங்கே கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருந்தார், சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென். சபை வளரணும், சபை பெருகணும், சபை ஆமென் வருகைக்கு ஆயத்தமாக்கணும். இதெல்லாம் தேவனுடைய மிகப்பெரிய நோக்கமாகவும் திட்டமாகவும் என்ன செய்கிறது, இருக்கிறது. நாம் ஞாயிற்றுக்கிழமை என்றால் நாம் இப்படி சில கண்டிக்கிறோம், அன்பு பாராட்டுகிறோம், உதவுகிறோம், எல்லாம் செய்கிறோம். இதெல்லாம் தேவன் ஏற்படுத்தி வைத்த ஒரு அமைப்பு. ஏனென்றால் சபையிலே கொண்டு வந்து கர்த்தர் நம்மை உருவாக்கி சரிப்படுத்தி மணவாட்டியாய் மாற்றி அவர் வரும்போது அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கும்படியாய் நம்மை இங்கே கொண்டு வந்து தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சபைக்கென்று ஒரு மேய்ப்பரை தேவன் ஏற்படுத்தி நல்ல முறை நடக்கிறது. பல ஸ்தாபனங்கள் ஊழியங்கள் நடக்குது. பல விதத்திலே ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி சபை ஊழியங்கள் கிருபையினாலே ஆசீர்வாதமாய் நடந்து இருக்கிறது. இந்த சபை தேவனுடைய வருகை மட்டும் என்ன செய்யும், நிலைத்திருக்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். இந்த சபை குறித்து தான் நான் சில காரியங்களை உங்களோடு கூட இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவர் கிருபை செய்வாராக. ரூத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். அதிலிருந்து தான் நாம் சில காரியங்களை கவனிக்க போகிறோம். அதாவது ரூத்து புஸ்தகம் எடுப்ப காரணம் பெத்லகேம் என்கிறது அந்த இடம். பெத்லகேம் என்பது அந்த இடத்தின் விசேஷம் உண்டு. ஆனால் அதனுடைய ரொம்ப நிறைய இடங்கள் இருக்கிற பெத்லகேமை நான் டச் பண்ணாதபடி, ஆமென், இவர்கள் வாழ்ந்த நகோமி புருஷன் பிள்ளைகள் வாழ்ந்த
அந்த ஊராக பெத்லகேம். பெத்லகேம் என்றால் அது அப்பத்தின் வீடு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சபை என்பது ஒரு வீடு தான், தேவனுடைய வீடு. ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தில் அந்த வார்த்தை இது தேவனுடைய வீடா என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ பெத்லகேம் என்றாலும் அது என்னது? அப்பத்தின் வீடு அல்லது தேவனுடைய சபை என்று சொல்லுகிறேன். எனவே பெத்லகேமை குறித்து, பெத்லகேமின் அனுபவங்கள் ரூத்தின் புஸ்தகத்திலிருந்து நாம் அதை தியானிப்போம். 3 காரியங்களை சொல்லுகிறேன். முதலாவது, சபை என்றால் என்ன? 2வது, சபையில் என்ன இருக்கிறது? 3வது, சபையின் தன்மை என்ன? அப்படின்னு ஒரு 3 காரியங்களை நான் வேகமாய் சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவர் கிருபை தருவாராக. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். பெத்லகேமை மையமாக வைத்து நான் சொல்லுகிறேன், நமக்கு நன்றாக புரியும். ஸ்தோத்திரம். கவனிங்கள். நகோமி, அவருடைய புருஷன், பிள்ளைகள் பெத்லகேமிலே இருந்தார்கள். வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று தைரியமாய் சொல்ல முடியும். ஒரு கட்டத்திலே பெத்லகேம் அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாகிறது. பஞ்சம் உண்டான போது, ஆமேன் ஸ்தோத்திரம், இவர்கள் தங்கள் தேசத்தை விட்டு, இடத்தை விட்டு அவர்கள் இன்னொரு தேசத்துக்காக போக வேண்டிய நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அப்பொழுது அவங்க சொன்னால் பலர் கேட்டிருக்கலாம், நீ ஏன் பெத்லகேமை விட்டு போகிறார் என்று கேட்டால் அவங்க சொல்லியிருக்கலாம், அப்பொழுது பஞ்சம், தேசத்தில் பஞ்சம், அதனால் போகிறேன், மோவாபுக்கு போகிறேன் என்று சொல்லி மோவாபு போகிறார்கள். அங்கே நகோமி தன் புருஷனையும் 2 மகன்களையும் இழக்கிறார். ஆமாம். ஆரம்பத்தில் ஒருவேளை நகோமி சொன்னால் இங்கே சாப்பாடு இல்லை, உணவில்லை, பசியாக இருக்குது அப்படின்னு நகோமி சொன்னாலும், ஆனால் போயிட்டு வந்த பிறகு நகோமி, ஆமீன், அவள் சொல்லும்போது இப்படி சொல்லுவாள். ரூத்து, ஆமீன், 1ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்தின் முதல் வார்த்தையை மட்டும் சத்தமாக வாசியுங்கள். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போது அவளுக்கு பார்வையில் இங்கே பஞ்சம் என்று சொன்னாலும், ஆனால் உள்ளத்தின்படி நகோமி சொல்லும்போது சொல்லுகிறாள், இங்கேருந்து போகும்போது நான் வெறுமையாக போகலை, எப்படி தான் போனேன்? நிறைவுள்ளவளாய் போனேன். ஆனால் வரும்போதோ நான் எப்படி வந்திருக்கிறேன்? வெறுமையாய் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ பெத்லகேம் என்கிற ஒரு இடத்துல ஒருவன் இருக்க வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் தான், அவனுடைய வாழ்க்கை மேன்மைதான். ஒருவேளை அந்த நேரம் அவள் பெத்லகேமை பார்க்கும்போது அவளுக்கு விருப்பம் இல்லாத, அங்கே இருக்க வேண்டாம், விருப்பம் இல்லாத சில சூழ்நிலை இருந்தாலும், ஆனால் அவள் பெத்லகேமில் இருக்கிற வரையிலும், ஆமீன், நகோமியே வாயை திறந்து சொல்லுகிறார்கள், நான் நிறைவுள்ளவளாகத்தான் போனேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக. ஹல்லேலூயா. ஓகே, நான் பெத்லகேமை மையமாக வைத்து சபை என்றால் என்ன என்று முதலாவது ஒரு 5 காரியங்களை ஆமீன் சொல்லுகிறேன். அதன் பிறகு அடுத்த டாபிக்குள்ளே போகிறேன். ஆமீன். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ஆமீன் ஸ்தோத்திரம், அதனுடைய 10ஆம் வசனத்திலே கடைசி வார்த்தை, ஆமீன், நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது. சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் ஸ்தோத்திரம். போவாசனத்தில் பேசும்போது நகோமி ரூத்து சொல்லுகிற ஒரு வார்த்தை கவனிங்கள். மோவாபிய பெண்மணி, அந்நிய தேசத்தால் தான் இந்த ரூத். ஆனால் இவள் பெத்லகேமுக்கு வருகிறாள். வந்து கொஞ்ச நாள் இருக்கும்போது அதன் பிறகு வாழ்வதற்கு, உண்ணுவதற்கு உணவு தேவைப்படுகிறது. அப்படி அவர்கள் போகும்போது, ஆமீன், போவாசுடைய நிலமாக, வயல் நிலமாக அது என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தான் அவன் ரூத்து சொன்ன ஒரு வார்த்தை, நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களில் தயவு கிடைத்து. அப்படின்னு அதனோட அர்த்தம் என்னன்னா, நீர் என்னை ஏற்றுக்கொண்டீர். அதாவது இந்த வயல் நிலத்துக்கு வருவதற்கும் தானியங்களை, கதிர்களை பொறுக்கிக் கொள்வதற்கும் நீர் என்னை ஏற்றுக்கொண்டீர். அதனுடைய அர்த்தம்தான், உம்முடைய கண்களில் எனக்கு என்ன கிடைத்தது? பேசுங்க தயவு கிடைத்தது. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், என்னை துரத்தி விடவில்லை. ஸ்தோத்திரம். நான் கேட்குறாங்க, ரூத்து போவாஸ் கேட்குற அந்த பெண்மணி யார்? அது அந்நிய தேசத்தாள். அவள் நகோமியோட வீட்டுக்கு வந்தாள். அப்படியா? அவள் வரட்டும், இங்கே அது கதிர்களை பொறுக்கட்டும். அடுத்து வேலைக்காரங்கிட்ட சொல்கிறான், அவளுக்கு வேணும் கொஞ்சம் கூட வேணும்னே கொஞ்சம் கதிர்களை
சிந்திய விடுங்கள். அப்போது ஒரு அந்நிய பெண்மணியாய் இந்த தேசத்தில் வந்தாலும் இங்கே அவள் தானியங்களை எல்லா பெண்மணிகளைப் போல பொறுக்கிக் கொள்ள வந்தாலும் அவளை புறக்கணிக்கவில்லை, தள்ளிவிடவில்லை. நீ வேறு வயலினத்துக்கு போ என்று சொல்லி தள்ளவில்லை. ஆமாம், ரூத்தை வாயத்தன் சொல்லுகிறாள், நீ என்னை ஏற்றுக்கொள்ளும் விதமாய் உம்முடைய கண்களில் எனக்கு என்ன கிடைத்தது? தயவு கிடைத்தது. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நல்லா கவனிக்கலாம். ரூத்து 4 அதிகாரங்களை வாசித்தாலும் ஒரு இடத்தில் கூட எங்கேயும் யாரோ ஒருவரால் ரூத்து புறக்கணிக்கப்படவில்லை, ஒதுக்கப்படவில்லை, தள்ளிவிடவில்லை. மாறாக அவளே வாயத்தனம் சொல்லுகிறாள், எனக்கு உங்களுடைய கண்களில் என்ன கிடைத்திருக்கிறது? தயவு கிடைத்திருக்கிறது. ஆமென். ஆமென். முதலாவது நான் சொல்லுகிறேன், சபை என்பது யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஜனங்களா இருந்தாலும் சரி, எந்த தேசத்தாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மக்களா இருந்தாலும் சரி, பெத்லகேமுக்கு வந்தால் நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, இங்கே உங்களை ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களை புறக்கணிக்க மாட்டார்கள், விட்டு கொடுக்க மாட்டார்கள், துரத்தி விட மாட்டார்கள். அப்போ இப்படி சொல்லுகிறேன், சபை என்பது ஆமென் எல்லோரையும் என்று சொல்வதை காட்டிலும் இப்படி சொல்லுகிறேன், எப்பேற்பட்டவர்களையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம்தான் என்னது? வாயை திறந்து பேசணும். என்னது? சபை. ஹல்லேலூயா. ஆமென். அதில் கொஞ்சம் கூட இங்கே டீப்பாக சொல்கிறேன். ஆமென். திரும்பவும் நகோமியை எடுக்கும்போது நகோமி என்ன சொன்னா? இந்த தேசம் வேண்டாம், ஆமாம், இங்கே பஞ்சம், இங்கே நல்லா இல்லை, நான் மோவாப்புக்கு போகிறேன், அங்கே போய் நான் வாழ போகிறேன், அங்கே போய் என் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்க போகிறேன், அங்கே போய் செழிப்பாக போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஆமாம் நகோமி போனாலும் இப்போ ஒன்றும் இல்லாமல் வந்தபோது அவள் தான் சொல்லுகிறாள், நீங்கள் என்னை நகோமி என்று என்ன செய்யாதிருங்கள், அழைக்காதிருங்கள். எப்படி அழையுங்கள்? மாறா என்று அழையுங்கள். கர்த்தரின் வாழ்க்கை கசப்பை கற்று அவள் தான் நகோமி அழைக்காதுங்க, மாறா அழைங்கன்னு சொன்னாலும் ஒருவர் கூட நீ எதுக்கு இந்த ஊருக்கு வந்தான்னு என்ன செய்யலை, கேட்கல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ சொல்கிறேன், பின்வாங்கி போனவர்களையும் ஏற்றுக்கொள்ளுகிற இடம் சபையாக இருக்கிறது. ஆமென். நீ எந்த தேசத்து ஜனங்களாக இருக்கலாம், நீ எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கோழையாக இருந்தாலும் சரி, ஆமாம், யாரால் ஒதுக்கப்பட்டவளாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெத்லகேமுக்கு வந்தால் பெத்லகேம் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நீ போனாதான் பிரச்சனை, பட்டு பெத்லகேமுக்குள் வந்தால் எப்போ வந்தாலும் 2 கரங்களை நீட்டி என்ன செய்யும்? ஏற்றுக்கொள்ளுகிறதா இருக்கு. சபை என்பது ஒருவரையும் புறக்கணிக்கிற இடமில்லை. சபை என்பது எப்பேற்பட்டவர்களையும் ஏற்றுக்கொள்ளுகிற இடமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சபைக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். அப்போ நான் இந்த ஜாதியா இருக்கிறேன், இல்லைன்னா நான் இந்த தவறு செஞ்சேன், இந்த பாவம் செஞ்சேன், என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இப்படி இருக்கு, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, அனாதை, நான் அந்நிய தேசத்தாள், அந்நிய பெண்மணி, நீ யாராக இருந்தாலும் சரி, சபை என்பது எல்லாரையும் என்று சொல்வதை காட்டிலும் எப்பேற்பட்டவர்களை என்ன செய்கிறது? ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம்தான் என்னது? சபை. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். நாம் இதில் விசுவாசிகளிடத்திலும் சொல்கிற வார்த்தை, ஒருவேளை சில குடிச்சிக்கிட்டு வந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்கிற இருதயம் நமக்கு வேணும். சிலர் எவ்வளோ பெரிய பாவம் செய்து வரலாம், ஏன் ரொம்ப உலக சொல்லப்படுகிற பல பட்டங்களை சுமந்து கொண்டு வந்தாலும் ஆமென், இல்லைன்னா அருவருக்கத்தக்க பாவம் செய்துட்டு வந்தாலும் ஆமென், இங்கே வரும்போது ஆமென் அவர்கள் புறக்கணிக்க மாட்டார்கள், அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அவர்கள் செய்கிற தவறுக்கு ஒருபோதும் சபை ஒத்து போகாது. அந்த நபரை ஏற்றுக்கொண்டு திரும்பவும் அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்து அவர்களை எல்லாரை போல மாற்றுவதற்காகவே இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஒருவேளை இங்கே இருக்கிற யாராவது ஏதோ ஒரு கில்ட்டி ஃபீல்னஸ் இருந்துச்சுன்னா உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, சபை என்பது நீ யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, அது உன்னை என்ன செய்கிறது? ஏற்றுக்கொள்ளுகிறதா இருக்கிறது. ஆமென். உன்னை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு இன்னும் ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்க என் தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார்.
சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பெத்லகேமுக்கு வந்த ரூத்தையும் பெத்லகேமுக்கு வந்த சோதர நகோமியையும் பெத்லகேம் ஏற்றுக்கொண்டது. அவர்களை துரத்தி விடவில்லை, அவர்களை புறக்கணிக்கவில்லை. ஆமேன். நான் நிறைய சொல்லணும், அதனால் வேகமாக போகிறேன். ரெண்டாவது, சபை என்பது என்ன? நம்பர் 1, எப்பேற்பட்டவர்களை ஏற்றுக்கொள்கிற இடம். அது வியாதியஸ்தனாக இருந்தாலும் சரி, பின்வாங்கி போனவனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, துரோகியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மோசக்காரனாக இருந்தாலும் சரி, அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற இடம் சபை. ஹல்லேலூயா. ஆமாம். போன இது மருதுக்குறிச்சியில் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. ஆமேன். பாஸ்டர் லினிஸ் அதான் அவங்க தேவனுடைய வார்த்தையை கொடுத்தார்கள். ஆமேன். சோதரம் ரோட்டில் ஒருத்தர் நின்று ஆமேன் என்ன செஞ்சார்னா பிரசங்கம் கேட்டுட்டு இருந்தார். ஸ்தோத்திரம். ஃபுல் பயங்கர தண்ணி. ஸோ தண்ணி அடித்து நின்றுட்டு அவர் பிரசங்க கேட்டாரான்னு தெரியல, அப்படி உட்காந்து இது பண்ணிட்டு இருந்தார். ஆமேன். இவர் லினிஸ் பாஸ்டர் மெசேஜ் கொடுத்துட்டே இருந்தார். கொடுத்துட்டு இருக்கும்போது அவருக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார். அதாவது ஆமேன் ஸ்தோத்திரம், அவர் உட்காந்து உங்களை ஆண்டவர் நேசிக்கிறாரு, உங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லி இது பண்ணார். செகண்ட் டே நடந்துச்சு. ஆமேன். அவரு போயிட்டார், இவரும் போயிட்டு கூட்டம் முடிஞ்சு வந்துட்டோம். அடுத்து 3ஆவது நாள். ஸோ அதே போல் அதே இடத்துல அதே ஸ்கூட்டியில் ஃபுல் லோடும் வச்சுக்கிட்டு, லோடுன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், யார் அப்படி ரோட்டில் வந்து நிற்கிறார். இவர் திரும்ப பிரசங்கம் பண்ணும்போதே அவருக்கு பேரை சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்கிறார், குமார் ஆண்டவர் ஒன்று நேசிக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆள் நீ இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டால் உனக்கு வாழ்வு கொடுக்க இயேசு வல்லமையுள்ளவரை அப்படின்னு அவர் சுவிசேஷம் சொன்னோடனே, நீங்கள் முன்ன வந்தீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தம் சொன்னோடனே இவரை காணையில. சோத்திர இவர் நினைச்சார் வண்டி போயிட்டாருன்னு. சோத்திர லினிஸ் பாஸ் என்ன காற்று சொல்கிறார், நமக்கு ஒரு பைக்கு காணிக்க என்ன செஞ்சுட்டு கிடச்சிட்டு எடுத்து அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சும்மா நக்கலுக்கு சொல்கிறார். ஒரு பைக்கு கிடச்சி இவர் இந்த பேர் சொன்ன உடனே அவர் அங்கிட்ட ரோட்டில் வச்சே கீழே விழுந்துட்டார். திரும்ப எழும்பி அடுத்து முன்னாடி வந்துட்டார். நேராக ஃப்ரண்டில் இங்கே வந்து ஃபுல் தண்ணி உள்ள என்னென்ன எல்லாம் இருக்குது. சோத்திரம். அங்கே வந்து திரும்ப சுவிசேஷம், உங்களை இயேசு ரட்சிக்கிறார் அப்படி இப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே அவருடைய வாழ்க்கை குறித்து பல காரியங்களை சொன்ன உடனே கேட்டார், உங்கள் பேர் குமார் தானா? ஆமாம் குமார். வாழ்க்கை சொல்லி ஆமாம் ஆண்டவருக்காக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த உங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள இயேசு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமேன். ஸோ அது நேற்று நைட்டு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணும்போது எங்கள் அப்பா சொல்ல, குமார் சர்ச்சுக்கு வந்தார். நான் சொன்னேன், எந்த குமார்? நாம் மறந்தாச்சு. ஸோ மற்ற வேறு 1-2 பேர் சொல்லி, இவங்க இந்த குமாரா அந்த குமாரா எனக்கு திட்டு. ஆமாம் சீஜா சொல்லுவான்னு சொல்லி அவங்க சொன்ன, இவளு ஏதோ சொன்னால் புரியலை. அடுத்தான் சொன்னார், சோத்திரம் அங்கே ரோட்டில் நின்னான்னு தெரியுமா குடிகார குமார், அவர் சர்ச்சுக்கு வந்தார். விட்டு சர்ச்சில் உட்காந்து அல்லேலியாவுக்கு குறவில்லை, பாட்டு நல்லா கையை தட்டி பாடிட்டு ஆமாம் 500 காணிக்கையும் கொடுத்துட்டு என்ன செஞ்சுருக்கிறாரு போயிருக்கு. எங்கள் அப்பாவுக்கு சந்தோஷம்னா இல்லை, ஏன்னா ஒரு குடிகார மனுஷனை ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்து சபைக்குள்ள என்ன செஞ்சார், கொண்ட நாளைக்கும் வருவேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்கிறாரு போயிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். குடிகாரரையும் ஏற்றுக்கொள்ளுகிற இடம்தான் சபை. ஆமேன். சபை என்றால் ஒருவரை புறக்கணிக்காது. சபை எல்லோரை என்ன செய்யும்? சொல்லுங்க ஏற்றுக்கொள். நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தீங்க? நான் எப்படிப்பட்டவங்களா இருந்தோம்? குடிகாரங்களாக இருந்தோம். ஆமேன் சோத்திரம். மோசக்காரங்களாக இருந்தோம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறாரு. ஓகே. ரெண்டாவது வேகமாக போகிறேன். ஸோ அது சபை என்பது எல்லாரும் எப்பேற்பட்டவனை ஏற்றுக்கொள்கிறோம். ரெண்டாவது ஆமேன் சோத்திரம் 12வது வசனத்தில் ஆமேன் போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. வேகமா உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டுகளின் கீழ் நீங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கிறாய்? அடைக்கலமாய் வந்திருக்கிற உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. உரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். பெத்லகேமுக்கு நீ வந்தாய், இங்கே உனக்கு என்ன கிடைக்கும்? அடைக்கலம். அந்த வார்த்தை நான் அப்படியே எடுக்கிறேன். உனக்கு அவராலே உனக்கு அடைக்கல, சட்டைகளின் கீழ் வந்த உனக்கு அடைக்கலம்.
அவராலே உனக்கு நிறைவான பலன். ஒரு அருமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். சொந்த அம்மா விட்டுட்டு ரூத்துடைய பேக்ரவுண்ட் நமக்கு தெரியாது. ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும், அவள் மோவாபிய பெண்மணி. அவளுக்கு அப்பா யாருன்னு தெரியாது, அம்மா யாருன்னு தெரியாது. ஆமீன். சோத்திரம். சொந்த பந்தங்கள் யாருன்னு தெரியாது. அவளுக்கு கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எத்தனை பேர் ஒன்றும் தெரியாது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ரூத்தை மட்டும் தெரியும். அவள் எல்லாவற்றை விட்டுட்டு நகோமியோடு வந்தாள் என்பதை காட்டிலும் அவள் பெத்லகேமுக்கு வந்தாள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நகோமியோடு வந்தாள் என்பதை காட்டில் எங்கே வந்தா சொல்லுங்க? பெத்லகேமுக்கு வந்தாள். பெத்லகேம் என்றால் தேவனுடைய வீடு, அப்பத்தின் வீடு. இங்கே கொஞ்சம் கூட சொன்னால் சபைக்குள் வந்துட்டா. ஆமேன். அப்பா வேண்டாம், அம்மா ஒன்று வேண்டான்னு சொல்லி வந்த ஆமேன் அவளுக்கு அவளை பெத்லகேம் ஏற்றுக்கொள்ள மட்டும் செய்யவில்லை. அவளுக்கு என்ன கிடைத்தது சொல்லுங்க பார்க்கலாம்? அடைக்கலம் கிடைத்தது. என்ன கிடைத்தது சொல்லுங்க? ஐயோ ஐயோ, சத்தமா அடைக்கலம் கிடைத்து. அப்போ நான் ரெண்டாவது சொல்கிறேன், சபை என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிற இடம், எப்பேற்பட்டவங்களை ஏற்றுக்கொள்ளுகிற இடம் மட்டுமல்ல, அடைக்கலம் கொடுக்கிற இடம். என்ன உண்டு சொல்லுங்க? அடைக்கலம் கொடுக்க. நீ யாராக இருக்கட்டு, உனக்கு சொந்தம் இல்லையா பரவாயில்ல, நண்பர்கள் இல்லையா பரவாயில்ல, ஆமேன் சோத்திர உறவினர்கள் இல்லையா குழப்பம் இல்லை. ஆனால் இங்கே வந்தால் உனக்கு என்ன கிடைக்கும்? அடைக்கலம். ஐயோ ஆமேன். சபைக்குள்ளே வந்த எனக்கு ஆண்டவர் எனக்கு அடைக்கலம் கொடுத்தார்னு இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவங்க மட்டும் சொல்கிறதுக்கு முன்னாடியே அலையலு. ஏன்னா சபை என்பது அடைக்கலம் கிடைக்கும். அடைக்கலம் அவரே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அந்த வேடை சொல்கிறான் போவாசு, நீ இங்கே வந்துட்டா, இந்த பெத்லகேமுக்கு வந்த, இந்த வயல்வெளிக்கு வந்தா உனக்கு அடைக்கலம் கண்டிப்பாக என்ன செய்யும்? கிடைக்கும். ஆமேன். உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும், உனக்கு அடைக்கலம். ஆமேன். நீ அப்போ அடைக்கலம் கிடைச்சா உனக்கு என்ன உண்டா? ஐயோ ஆமேன், தெரியாமல்லாம் பெத்லகேமுக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு முறை கூட நான் நினைக்கிறேன். அவள் யோசிக்கிற நிலைமை வரலை. ஆமேன். இந்த நகோமியை நம்பி தெரியாமலே அப்பாவை விட்டுட்டு, என் அம்மாவை விட்டுட்டு, என் சொந்த பந்தங்களை விட்டுட்டு, ஜனத்தை விட்டு நான் வந்தேன். ஐயோ திரும்ப நான் மோவாபு போகட்டுமா அப்படின்னு யோசிக்கிற அளவில் ரூத்துக்கு வரவே இல்லை. அவள் பெத்லகேமுக்கு வந்த ஒரே காரணத்தினாலே அவளை பெத்லகேம் ஏற்றுக்கொண்டது. ரெண்டாவது, அந்த பெத்லகேம் அவளுக்கு அடைக்கலம் கொடுத்தது. சத்தமா சொல்லுங்க. என்ன உண்டு? இந்த சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன், சபை என்பது உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற இடம் மட்டுமல்ல, உங்களுக்கு என்ன கொடுக்குற இடம்? சொல்லுங்க, அடைக்கலம். அதனால தான் நான் சண்டே சர்வீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். எப்படி போவாசிடத்தில் அவள் வந்தாலோ அதே போல் சண்டே சர்வீஸ்ன்றது நீங்கள் தேவனிடத்தில் வருவது, பாஸ்டர் அல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது, உங்கள் பக்கத்தில் இருக்க விசுவாசிகள் அல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது. 2:30 மணிக்கூறும் உங்கள் கண்கள் பார்க்க வேண்டியது ஒரே ஒருவரை மட்டும்தான், அவர் ஆண்டவராக இயேசு. அவர் தான் நம்முடைய போவாசாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரிடத்தில் வருகிற உங்களை அவர் நிச்சயமாய் புறக்கணிக்க மாட்டாரு, அவர் துரத்தி விட மாட்டாரு, நீ வேண்டாம் என்று சொல்ல மாட்டாரு. அவர் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து உங்களை வாழ வைக்கிற ஒரு நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காது கேட்கல, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒவ்வொன்றையும் விளக்குவதற்கு நேரம் இல்லை. மூன்றாவது, சபை என்றால் என்ன? ஒன்று, அவளை ஏற்றுக்கொண்டது, அவளுக்கு அடைக்கலம் கொடுத்தது. மூன்றாம் அதிகாரம் 18வது வசனம், வேகம் 13:18. இந்த காரியம் என்னமாய் முடியுமோ என்று நீ அறிய மட்டும் நீ அமைதியார், நீ பொறுத்திரு. அன்று அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் அவன் இளைப்பாற மாட்டான். ஆமேன். நீ பெத்லகேம் வந்துட்டாளா? அப்ப நீ சும்மா அவள் அழகா நகோமி சொல்ற, நீ என்ன செஞ்சிரு? பொறுத்திரு. ஆனால் போவாஸ் உனக்கான இந்த காரியத்தை செய்கிற முன்பாக அவன் என்ன செய்ய மாட்டான்? சொல்லுங்க பேசணும். ஆண்கள் பகுதியில் சத்தம் கேட்கல. என்ன செய்ய மாட்டான்? இளைப்பாற மாட்டான். அவனால் சும்மா இருக்க முடியாது.
அவன் அமைதியாக இருக்க மாட்டான். அந்த போவாஸ், நீ பொறுத்திரு 4வது அதிகாரத்துக்கு வந்தால் போவாஸ் அவன் ரூத்துக்காக பல காரியங்களை ஏற்றுக்கொள்ளும், பல காரியங்கள் செய்வதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அப்போ இப்படி சொல்கிறேன், நான் சொல்கிறேன் எல்லாமே என் ப்ரேயரில் ஆண்டு சிந்தையில் போட்ட வார்த்தைகளை தான் நான் அப்படியே சொல்கிறேன். அதனால் சில அனுபவங்கள் உங்களுக்கு நடக்க போகும் என்று நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். ஆமென். அப்போது இவன் அமைதியாக இருக்கிறான். யாரு? பொறுத்திரு. ரூத்து வீட்டில் அமைதியாக இருக்கிறான் நகோமியோடு கூட. ஆனால் என்ன நடக்குதுன்னா, ரூத்துக்காக போவாசு வீதியில் உட்கார்ந்து கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். ஒருவன் தடையா இருக்கிறான், அவனை அழைக்கிறான், பாதரட்சை மாற்றுகிறான், எல்லாம் செயல்படுகிறான். அப்போ இப்படி சொல்கிறேன், பெத்லெகேமுக்கு வந்த ரூத்துக்காக போவாசு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். போவாஸ் என்ன செய்கிறான்? செயல்படுகிறான். அப்போ இப்படி சொல்லுகிறேன், சபை என்பது எனக்காக செயல்படுகிற ஒரு இடம். நான் கேட்குறேன், ரூத்து பெத்லெகேமுக்கு வராமல் இருந்திருப்பான்னா ரூத்துக்காக போவாஸ் செயல்பட்டிருப்பாரா? பேசுங்க, சத்தமாக சொல்லுங்க, காது கேட்கல. செயல்பட்டிருக்க மாட்டான். ஆனால் பெத்லெகேமுக்கு வந்த ஒரே காரணத்துக்காக போவாசு, அவன் பெரிய ஒரு முதலாளி, பெரிய தலைவன், ஆனால் அவனால் சும்மா இருக்க முடியலை. அவன் அவளுக்காக, அவளை ஏற்றுக்கொள்வதற்காக, அவளுக்காக செயல்படுகிறான். ஆனால் இவள்கிட்ட சொல்கிற, நீ பொறுத்திரு, நீ அமைதியாரு, நீ சும்மா இரு. நான் சொல்கிறேன், சபைக்குள் கால் வைத்த ஒரே காரணத்துக்காக, உங்களுக்காக செயல்பட வேண்டிய நேரங்கள் வரும்போது, செயல்பட வேண்டிய இடம் வரும்போது, கர்த்தர் நமக்காக செயல்படுகிறாரு, நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். பக்கத்தில் உள்ள கை கொடுத்து இந்த வேடை கண்டிப்பாக சொல்லணும். சபை என்பது உங்களுக்காக செயல்படுகிற இடம். கைவிட்டுறாங்க சொல்ல, உங்களுக்காக செயல்படுகிறது மனிதன் அல்ல, கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். நீ இந்த சபைக்குள்ள கால் வச்சிட்டான்னா சகோதரா, எந்த ஆவிக்குரிய சபையும் நீ சபைக்குள்ள நீ கால் வச்சிட்டான்னா உங்களுடைய காரியங்களை அவர் பார்த்து கொள்வார், அவர் செயல்படுவார். நீ சொன்னா மட்டும் போதும், நீ இறக்கி வச்சா போதும், அவர் உங்களுக்காக செயல்படுவார். அதனால தான் சொன்னேன், சபை கூடி வருவதை நீங்கள் விட்டு விடாதபடி புத்தி சொல்லுங்கள். சபை ஐக்கியத்தை விட்டுறாதுங்க. ஸ்தோத்திரம். சபை என்பது அது ஒரு மேன்மை, அதோடைய மேன்மை. ஸோ ஏதோ சண்டே பாஸ்டர் கூப்பிட்டாரு, இவங்க கூப்பிட்டா அதனால சர்ச்சுக்கு வந்தோம், இல்லை. இதுக்கு மேன்மையை ஒருவரால் புரிந்தால், ஆமேன், அந்த 2.5 மணி நேரம் உங்களுக்கு அது விலையேறப்பெற்றதாய் தெரியும். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் தூங்குவீங்க, நீங்கள் வேலைக்கு போயிருவீங்க, நீங்கள் கடமைகளை செய்யுங்க, ஆனால் உங்களுடைய தூதர்கள் உங்களுக்காய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சாத்தான் உங்களுக்காய் செயல்படும் போது கர்த்தர் உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். சில தவறுகள் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது அதுக்கு நீங்கள் தண்டனை பெற்றிருக்கணும். ஆனால் ஸ்தோத்திரம், நீங்கள் தண்டனை பெறாதபடி கர்த்தர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஏனென்றால் நீங்கள் சபைக்குள் இருக்கிறீர்கள். 2 விதமான அத்திமரத்தை குறித்து நமக்கு தெரியும். ஒரு அத்திமரம் வழி அருகே நின்றது, அது கனி இல்லாத காலம்தான். இயேசு கனியை தேடினார், கனி இல்லாத போது அதை சபித்தார், அது பட்டு போயிற்று. அதே போல இன்னொரு அத்திமரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது தோட்டத்துக்குள் இருந்தது. அது எங்கே இருந்துச்சு? தோட்டத்துக்கு. அதுலேயும் கனி தேடினார், கனி தேடின போது கனி இல்லை. ஆனால் கனி கிடைக்காத போது அவன் ஏதாவது செய்யும் போது தோட்டக்காரன் சொல்லுகிறான், வேண்டாம், இதை வெட்டி போட வேண்டாம், இன்னும் 1 வருஷம் கூட என்ன செய்யட்டும், நிற்கட்டும். ஏன்? அதற்கு வாழ்வு கிடைச்சிச்சு. ஏன் அது வெட்டி போடவில்லை? காரணம், அந்த அத்திமரம் எதுக்குள்ள நின்றுச்சு? தோட்டத்துக்குள்ளே, சபைக்குள்ள நின்றனால அது என்றைக்கோ பட்டு போயிருக்கணும், என்றைக்கோ முறிக்கப்பட்டிருக்கணும், என்றைக்கோ அது இல்லாமலாயிருக்கணும். ஆனால் தோட்டத்துக்குள் என்ற ஒரே காரணத்தினால அது இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீ வழி அருகே விதைக்கப்பட்டால் உனக்காக செயல்பட ஒருவரும் இல்லை. ஆனால் சபைக்குள் வரும்போது உங்களுக்காக செயல்படுவதற்கு எந்த மனுஷன் இல்லாவிட்டாலும் உங்களுக்காக கர்த்தர் இருக்கிறார். சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்க. எனக்காக, சத்தமா சொல்லுங்க, எனக்காக செயல்படுவதற்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார்.
ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வேதத்திலாம் வாசித்து சில இடங்கள்ல ஆண்டவர் டைரக்டாட்ட இறங்கிடுவார். ஸ்பெஷலாக யாக்கோபுக்கு லைஃப்ல, யோசேப்புக்கு லைஃப்ல அதிகமாக பார்க்க முடியும். யாக்கோபு ஆமென் ஸ்தோத்திரம் லாபானுக்கு வீட்டை விட்டு புறப்பட்டு வரும்போது ஆமென் லாபான் அவனை தீமை செய்யும்படியாக வரும்போது அவனே சொல்கிறான், உனக்கு தீமை செய்ய என்னால் முடியும், ஆனால் உன்னோடு தீமை நன்மையின்றி தீமைன்னு பேசாதபடிக்கு தேவன் சொப்பனத்தில் வந்து என்னோடு பேசினபடினால நான் உனக்கு ஒன்றும் செய்யலை. ஆண்டவர் இறங்கிட்டாரு. ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாகிய சாராள கேராரூரில் போகும்போது அபிமெலேக்கினிடத்தில் தன் சகோதரி என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அவன் தன் ஜீவன் காப்பாற்றப்படுவதற்காக, ஆனால் ஆபிரகாமுக்காக தேவன் செயல்பட்டார். சொப்பனத்தில் தோன்றி அவளுக்கு தீமை ஒன்றும் செய்யாதே, அவள் இன்னொருடைய புருஷனாக இருக்கிறார், நீ அதனால தீமை செஞ்ச உனக்கு ஆபத்து நேரிடும். இவன் அபிமெலேக்கிட்ட அனுப்பி விட்டுட்டு இவன் உறங்க போயிட்டான். ஆனால் அவனுக்காக ஆபிரகாமுக்காக ஒருவர் செயல்பட்டார், அவர்தான் ஆண்டவராக இயேசு. காலையில் எழும்பின போது அபிமெலேக்கு ஆபிரகாம் அனுப்பி தயவு செய்து இவ்வளோ என்ன செஞ்சிரு கொண்டு போயிரு, இவை இருக்கிற வரைக்கும் எனக்கு வீட்டு கேடாக்கும். ஏன்னா நீங்கள் சும்மா இருந்தாலும் நீங்கள் நம்பி இருக்கிற கர்த்தர் சும்மா இருக்கவே மாட்டார். ஆமாம், எனக்காக செயல்பட. நான் சொல்கிறேன், இந்த நீங்கள் ஒரு ஆவிக்குரிய சபையில் நீ ஐக்கியமாக இருக்கும்போது, நீ அந்த சபையில் நீ தேவ பிள்ளைய நீ வாழும்போது, அந்த சபையுடைய எல்லா ஒழுங்குகளின் உட்படும் போது, நான் சொல்கிறேன், உங்களுக்காக யார் செயல்படாவிட்டாலும் உங்களுக்காக கர்த்தர் என்ன செய்வார்? செயல்படுவார். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். 3 சொன்ன நான்காவது ரூத்து 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? ஹல்லேலூயா. ரூத்து பெத்லகேமுக்கு வரும்போது அவள் வாழணும்னு வரலங்க. அவள் சொல்கிறான், நீ மறிக்கும் இடத்துல நானும் மறிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அவள் சாவதற்காகத்தான் வருகிறா. ஒரு நிலையை சொல்லுங்க பார்க்கலாம். ரூத்து 1:17 சொல்லுகிறது, நீர் மரணம் அடையும் இடத்திலே நான் என்ன செய்வேன்? மரணம் அடையும். எனக்கு இங்கே பெத்லகேம் வந்தால் எனக்கு ஒரு புருஷன் கிடைக்கும், எனக்கு பிள்ளைகள் அப்படின்னு நான் வரல. ஆமேன். ஸோ உம்மளை விட்டு என்னால் பிரிய முடியாது. ஆமேன். ஆனால் நான் எப்படி வந்தாலோ தெரியாது. ஆனால் நல்ல வேளை பெத்லகேம் வந்து சேர்ந்துட்டா ரூத்து. ஆமேன். ஸோ இப்போ சொல்கிறா நகோமி, ஆமேன், நீ வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை என்ன செய்யாதிருப்பேனோ? தேடாதிருப்பேனோ? ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னால் தைரியமாக சொல்ல முடியும், ரூத்து பெத்லகேமுக்கு வந்த ஒரே காரணத்தினால, ஆமேன், அவளுடைய இன்னொருத்தி ஆகிய ஓர்பாளை காட்டிலும், அவளுடைய சொந்த பந்தங்களை காட்டிலும், நண்பர்களை காட்டிலும், அப்பா அம்மாவை காட்டிலும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் ரூத்தை ஆசீர்வதித்து வைத்தார். ஆமேன். என்னால் தைரியமாக சொல்ல முடியும். ரூத்து பெத்லகேமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா அம்மா கண்டிப்பாக தடை பண்ணியிருப்பாங்க. உனக்கு இங்கே நல்ல பையனை பார்த்து உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், இந்த நகோமிக்கு பின்னாடி நீ போகிறே, உனக்கு என்ன கிடைக்கும் நீ போகிற? ஸோ அவளுடைய கண்டிப்பாக சொந்த நண்பர்கள், ஊர் ஜனங்கள் கண்டிப்பாக சொல்லியிருக்கும், நீ அந்நிய தேசத்துக்கு எதை நம்பி நீ போகிறா? உனக்கு என்ன கிடைக்குன்னு நீ போகிறா? ஸோ உனக்கு புருஷனை நீ இழக்க கொடுத்தாச்சு, நீ ஒரு விதவையாகும், உனக்குன்னு நம்பிக்கைன்னு சொல்லி ஒன்றும் கிடையாது, இவள் யாருன்னே தெரியாது, இவளை நம்பி ஒன்றும் போகிற, அவ்வளோ புருஷனை இழக்க கொடுத்து எல்லாம் போயாச்சு, அவளுக்கு அங்கே பெத்லகேமில் என்ன இருக்குன்னு போகிறான்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ரூத்து உறுதியை விடவே இல்லை. உறுதியை விடலை. அவள் தைரியத்தோடு, எனக்கு வாழ்வு கிடைக்காட்டாலும் பரவாயில்லை, நான் மறித்தாலும் பரவாயில்லை, ஸோ இனி எனக்கு நல்ல புருஷன் கிடைக்காட்டாலும் பரவாயில்லை, எனக்கு பிள்ளைகள் பறக்காட்டாலும் பரவாயில்லை, இவன் மறிக்கிற இடத்துல நானும் மறிக்க ஆயத்தம் என்று சொல்லி வைராக்கியத்தோடு உறுதியோடு ஸ்டெப் எடுத்து எப்படியோ பெத்லகேமுக்கு வந்து சேர்ந்துட்டான். ஆமேன். கர்த்தர் பெத்லகேமுக்கு வந்த ரூத்தை கர்த்தர் வாழ வைத்தார், அவளுக்கு வாழ்வு கொடுத்தார். அவள் விதவையா சாகலை, அனாதையா சாகலை, ஒன்றும் இல்லாமல் சாகலை. சாகிற வரைக்கும் எங்கடா உணவு கிடைக்கும் ஏந்திட்டு போக நிலைமை வரல. ஸ்டார்டிங் அப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்தில் ரூத்துக்கு சரித்திரமே மாறினது. தைரியமாக சொல்ல முடியும், ரூத்து அப்பாவிடத்தில் இருந்ததை காட்டும்
அம்மாவிடத்தில் இருப்பதை காட்டிலும், சொந்த பந்தங்களிடத்தில் இருப்பதை காட்டிலும், இன்னைக்கு பெத்லகேமுக்கு வந்த ஒரே காரணத்தினால கர்த்தர் ரூத்தை வாழ வச்சாரு. சபை என்பது வாழ்வு கொடுக்கிற இடம், வாழ்வு கொடுக்கிற. இத்தனை பேர் ஆமென் சொல்லியிருக்கீங்க. பல ஊழியர்களை குறித்து சாட்சி கொடுக்க முடியும். அதில் பாஸ்டர் ஜாய்சன் அவங்க ஸ்தோத்திரம், அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தில், இந்து குடும்பத்தில் கேரளாவில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தில், அந்த ஊர் குடும்பம் பெற்றோர் எல்லாரும் அவரை புறக்கணித்தார்கள். வெறும் பைபிளை மட்டும் கையில் தூக்கிட்டு புறப்பட்டு வந்தார் தமிழ்நாட்டுக்கு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு அதனால் அவர் ஒன்றும் இல்லாமல் போகலை. பாஸ்டர் ஜாய்சன் அவங்கள குறித்து தெரிஞ்சவங்க இதுக்குள்ளே இருக்கிறீங்க. என்னால் தைரியமாக சொல்ல முடியும், அவரை கர்த்தர் வாழ வச்சார், உயர்த்தினார். ஏன் சொந்த பந்தங்களிடத்தில் இருந்ததை காட்டிலும் கர்த்தர் மேன்மையாக வச்சார். இயேசு என்கிற ஒருத்தரை நம்பி எல்லாவற்றை விட்டு புறப்பட்டு வந்தவரை பிச்சைக்காரன ஆண்டவர் விடலை, எல்லாரை காட்டிலும் கர்த்தர் மேன்மையாக. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. என்னால் அதை நீ சபைக்குள்ளே வந்துட்டான்னா, ஒருவேளை சொந்த பந்தம் நினைக்கும், நான் ஓப்பன் அந்த வேடை விடுறேன், பையும் பெந்தேகோஸ்துக்காக போயிட்டான், பையும் அங்கேயா நீ அங்கேயா போனா. ஸோ உங்களை பரியாசம் பண்ணலாம், ஒதுக்கலாம், என்ன செய்யலாம். ஆனால் ரூத்து உறுதியை விடலை. என்ன வந்தாலும் பரவாயில்லை. அவள் சக்ஸஸ் ஆன ஒருத்தரோடு ரூத்து புறப்படலை, தோற்று போன ஒருத்தியோடு தான் புறப்பட்டாள். நகோமி வேண்டான்னு தான் சொல்கிறான். சோத்திரம், நகோமி நீ வா, உன்னை கூட்டிகிட்டு போய் எல்லாம் செய்யணும்னு சொல்ல. அவள் கும்பிடுற, அழுகிற, தயவு செஞ்சு நீ போயிடு. ஆனாலும் ரூத்து விடவில்லை. எனக்கு வாழ்வு கிடைச்சாட்டாலும் பரவாயில்ல, நான் பெத்லகேமுக்கு வருவேன். அந்த காரணத்தினால கர்த்தர் ரூத்தை பிச்சைக்காரியாக விடலை, கர்த்தர் அவளை வாழ வச்சார். எப்படி வாழ வச்சார் தெரியுமா? ராணியாக வாழ வச்சார். ராணியாக வரும்போது ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறேன், இந்த சபைக்குள்ளே நீ ஒன்றும் இல்லாமல் வந்தாலும் சரி, எல்லாம் இழந்து வந்தாலும் சரி, நீ தேவனிடத்தில் வந்தால் உங்களை வாழ வைப்பதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வாழ வைப்பார். சபைக்குள் வந்த ஒருவன் கெட்டு போக மாட்டான். சபைக்குள் வந்த யாராக இருந்தாலும் சரி, அவனை கண்டிப்பாக கர்த்தர் வாழ வைப்பார். நான் சொல்கிறேன், ஓர்பாளுடைய சரித்திரம் அதோடு முடிஞ்சிட்டு, ஓர்பாளும் இந்த நகோமிக்கு பின்னாடி வந்திருப்பான்னா கண்டிப்பாக அவளும் பெத்லகேமுக்கு வந்த ஒரு காரணத்தினால் ஏதோ ஒரு விதத்தில் அவளையும் கர்த்தர் கண்டிப்பாக வாழ வைப்பார். சபையை மேன்மையாக பாருங்கள், சபை ஊழியர்களை மேன்மையாக பாருங்கள், ஊழியத்தை மேன்மையாக பாருங்கள். இப்போ எல்லா விசுவாசிகளை மேன்மையாக பாருங்கள். அவங்க ஒருவேளை உங்களை காட்டிலும் படித்தவங்களாக இருக்கலாம், படிக்காதவங்களாக இருக்கலாம், பணம் உள்ளவங்களாக இருக்கலாம், பணம் இல்லாதவங்களா பார்க்கலாம். உலகத்தில் எல்லாவற்றை காட்டிலும் நீங்கள் மேன்மையாக பார்க்குற ஒரு இடம் அது சபையாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா இது உங்களை வாழ வைக்கிற ஒரு இடமாக்கு. எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? சண்டே சர்வீஸ் அப்படின்றது உங்களுக்கு அவ்வளோ மேன்மையாக தெரியட்டும். ஒருவேளை நீங்கள் விரும்புகிற சர்வீஸ் ஒருவேளை இல்லாட்டாலும் நீங்கள் பார்த்து வருவது பாஸ்டரை இல்லை, நீங்கள் பார்த்து வருவது கர்த்தரை. 9 மணி 8:45 வந்து அவருடைய பாதத்தில் விழுந்துருங்க. இது உங்களை வாழ வைக்கிற இடம், இது உங்களை வாழ வைக்கிற இடம். பெத்லகேமுக்கு வந்த ஒருவன் கெட்டு போகவே மாட்டான். பெத்லகேமுக்கு வந்த ஒருவன் நாசமாக போகவே மாட்டான். பெத்லகேமுக்கு வந்த ஒருவன் இருக்கிறதை இழக்க மாட்டான். பெத்லகேமுக்கு வருகிறவன் அவன் யாராக இருந்தாலும் சரி, அவனை சபை பெத்லகேம் கண்டிப்பாய் வாழ வைக்கும். புதுசாக வந்துட்டு இருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறேன், ஆமென் சோத்திரம். இங்கே வாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நீ எங்கே இருந்தாலும் சரி, ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற சபைக்குள்ளே நீங்கள் அங்கே வைத்து தான் ஆக வேண்டும். உரிமையோடு சொல்கிற வார்த்தை வச்சா அங்கே உங்களுக்கு வாழ்வு உண்டு, வாழ்வு உண்டு. பெத்லகேம் வாழ வைக்கிற ஒரு இடமாக்கு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆண்டவர்கிட்ட வந்தனால என்ன வாழ வைக்கலன்னு இங்கே யாரும் சொல்ல முடியாது. ஆண்டவர்கிட்ட வந்தனால என்னை வாழ வச்சார்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? 2 கை உயர்ந்திருக்கணும், 2 கை உயரணும். வாழ வச்சார்ன்றா மட்டும், வாழ வச்சார்னா மட்டும். ஹல்லேலூயா. சத்தமாக ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் திருப்பி பார்க்கும்போது நான் இல்லை, நீங்கள் எல்லாரும் சொல்ல முடியும், இந்த இயேசுட்ட மட்டும் நாங்கள் வராமல் இருந்தால் எங்கள் வாழ்க்கை மண்ணாக இருக்கு. இயேசுட்ட வந்தனால என்னை வாழ வச்சார். வாழ வச்சு பிள்ளைகளை அதுக்குள்ளே வைங்க.
சோதர ஆவிக்குரிய சபையில் நீங்கள் அங்கமாக இருங்க. அவர் உங்களை வாழ வைப்பார். பெத்லகேமை விட்டுறாதுங்க. பெத்லகேமை விட்டால் என்ன ஆகும் நான் அடுத்து பேசுவேன். ஆமேன். ஆனால் பெத்லகேமுக்கு வந்த ஒரே காரணத்தினால அவள் வாழ்வடைந்தாள். அவள் என்ன செஞ்சா சொல்லுங்க? வாழ்வடைந்தாள். சத்தமாய் ஆமேன். நிறைய பேசலாம், பட் என்ன செய்ய அடுத்த வாரமாக என்னைய 10:45 பிரசங்கம் பண்ண வச்சணும். சரியா? ஹல்லேலூயா. சத்தமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நான் எத்தனை சொன்னேன்? 4 சொன்னோம். ஓகே, 5வது ஸ்தோத்திரம். பெத்லகேம் சபை என்பது என்ன? ரூத் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். போதும் போதும் போதும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரூத் எப்படி வந்தா தெரியுமா? இந்த தேசத்துக்கு முதல்ல ஒரு அந்நிய பெண்மணியாக வந்தாள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். விதவையாய் வந்தாள். எல்லாவற்றையும் இழந்து வந்தாள். எல்லாவற்றையும் விட்டு வந்தாள். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் பெத்லகேமுக்கு வந்த ஒரே காரணத்தினால அந்த தேசத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஐஸ்வர்யவானுக்கு இவள் யாராக மாறுகிறான்னா மனைவியாய் மாறுகிறாள். எப்படி மாறுகிறாள் சொல்லுங்க? மனைவியாய் மாறுகிறாள். அவளுடைய பெயர் பல இடங்களில் மாறுது. அந்நிய தேசத்தாள். ஆமேன். அப்புறம் என்ன சொல்லலாம்? பிழைக்க வந்தவள், பொறுக்கி தின்ன வந்தவள். அந்த வேடு லோக்கல் வேடாக இருந்தாலும் அது உண்மை. கதிர்களை என்ன செய்ய வந்தா? பொறுக்கி தின்ன வந்தா. அடுத்து ஓகே, இந்த தேசத்தாள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கட்டத்தில் அவள் பேர் அப்படியே மாறுது. போவாசுக்க மனைவி. யார் இவ? யார்? போவாசனுடைய மனைவி. நான் இப்படி சொல்கிறேன், சபை என்பது நம்மை மணவாட்டியாய் மாற்றுகிற இடம். எப்படி மாற்றுகிற இடம்? சத்தமாக சொல்லுங்க. மணவாட்டி. நமக்காக ஒரு மணவாளனாகிய போவாஸ் இருக்கிறாரு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு. ஆமென். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே இருக்கிற எல்லாருமே மணவாட்டிகள் தான். இங்கே வரும்போது நீ வரும்போது எப்படியும் வரலாம். நான் சொல்கிறேன்ல, ரூத்துக்கு லிஸ்ட் நமக்கு தெரியும். நான் இனி சொல்ல வரேன். ஆனால் அவளை அவள் இப்போ ஒரு கட்டத்துக்கு இந்த பெத்லகேமுக்கு வந்து மணமேடையில் உட்கார்ந்து இருக்கிறாள். மணக்கோலத்தில் இருக்கிறாள். மணமகளாக இருக்கிறாள். தேசம் அவளை வாழ்த்துகிறது. ஐயோ, என்ன கொண்டு வந்தா இந்த பெத்லகேமுக்கு? உங்கள்கிட்ட என்ன இருந்துச்சு? இங்கே ஒரு போவாஸ் உனக்காக இருக்கிறாய். ஒரு மணமேடை உனக்கு இருக்கு. நீ மணக்கோலம் போன்று இருக்கிறாய். நீ மணமகளாக இருக்கிறாய். உன்னை போவாஸுக்கு மனைவியாகவே ஏற்றுக்கொள்ளுங்க. சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. நாம் அத்தனை பேரும் மணவாட்டிகள். ஆமே. ஒரு நாள் இயேசு வரப்போகிறாரு. நம்மை அவர் மணவாளனாய் அவர் வந்து நம்மை மணவாட்டியாய் சேர்த்து அவருடைய சொந்த வீடாகிய பரலோகத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்க போகிறாரு. ஆமே. சத்தமோரலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமேன். ஆமை திருமணம் முடிப்பதற்காக வரல, ஏதோ வந்தா அவள் மணவாட்டியாகவே மாறினாள். நான் சொல்லுகிறேன், நமக்கு ஒரு நிச்சயமாக ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கு மரித்தாலோ அல்லது இயேசு வந்தாலோ ஒரு நாள் அவரிடத்தில் நான் மணவாட்டியாக நான் சேர்க்கப்பட போகிறேன். எனக்காக ஒரு மணவரையை அவர் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறாரு. அங்கே அவரோடு நான் நித்திய காலமாய் வாழப் போகிறேன். ஆமேன். அதனால் இங்கே வந்தால் நீங்கள் எப்படியும் வந்துட்டு போங்கன்னு சொல்ல மாட்டோம். ரட்சிக்கப்படணும். ஏன்னா நீ மணவாட்டியாக மாறணும். நீ அபிஷேகம் பெறணும். நீ ஞானஸ்நானம் கண்டிப்பாக பெறணும். இங்கே வந்தால் நீ ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா நீ மணவாட்டியாக உன்னை மாற்றணும் சபை. ஏன்னா உனக்காக ஒரு போவாஸ் உன்னை மனம் முடிக்க வரப்போகிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. நீ எப்படியும் போகணும். தவறுகளை கண்டிப்போம், எச்சரிப்போம், உணர்த்துவோம், அன்பு பாராட்டுவோம். இன்னும் சபை வளர உதவி செய்யும். நோக்கம் என்ன? நீ இங்கே வரும்போது யாராக மாற வேண்டும் சொல்லுங்க? மணவாட்டியா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா மணவாளனா இயேசு. ஆமென். மணவாட்டியாக நம்மை சேர்க்க ஒரு நாள் நிச்சயமாக வரப்போகிறாரு. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை நிச்சயமாக இருக்கிறது. அந்த வாழ்க்கை மணவாளனோடு இருக்கட்டும். அந்த வாழ்க்கை மணவராகிய பரலோகமாக இருக்கட்டும். அது கண்ணீர் இல்லாத தேசம்,
ஆமை, புலம்பல் இல்லாத தேசம், வேதனை இல்லாத தேசம், மரணமில்லாத தேசம், அழுகை இல்லாத ஒரு தேசத்தை ஆமேன் இந்த போவாஸ் இந்த ரூத்துக்கு இவ்வளோ பெரிய மேன்மை கொடுக்க முடியும்னா நம்முடைய போவாஸ் ஆகிய மணவானாகிய இயேசு நமக்காக வைத்திருக்கிற மேன்மை என்பது அது மகா பெரியது, மகா பெரிய. கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் மரணத்தை குறித்து பயம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுவும் தேவ பிள்ளை, அவங்க மரணத்தை தைரியமாக ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், மரணம் என்பது என்னுடைய முடிவல்ல, மரணம் என்பது என்னுடைய ப்ரமோஷன். என் அப்பாட்ட நான் போகிறேன், என் மணவாளனிடத்தில் போகிறேன், என் தகப்பனிடத்தில் நான் போகிறேன், என் சொந்த நாட்டுக்கு போகிறேன். இந்த உலகம் எனக்கு நிரந்தரமானதல்ல. நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி, ஒரு 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் 121 ஆகும்ப ஒன்றில் உங்களுக்கே போகணுன்னு தோணும், இல்லைனா கூட இருக்கிறவங்க உங்களை எப்படியாவது அனுப்பணும்னு நினைப்பாங்க. இதுதான் இந்த உலகம். ஆனால் நித்தியமாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது பரலோகம். நம்ம ஏன் ஸ்பிரிச்சுவலுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறோன்னா, என்னுடைய ஆசை நாம் போகும்போது கிரீடத்தையும் பெற்றுக்கொள்ளணும், பிரதிபலனையும் பெற்றுக்கொள்ளணும், எல்லாவற்றுக்கும் மேலே பரலோகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும். இந்த சபையில் ஆராதிக்கிற ஒருவரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்ல, பெற்றுக்கொள்வீங்க. ஆனால் அதை காட்டில் அதிகமாக இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகள் முதல் அத்தனை பேரும் பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும். சபை உங்களை மனவாட்டியை மாற்றலைன்னா அது சபையே கிடையாது. எப்படியும் வாழ்ந்துக்கோ, ஆமேன், சோத்திரம். நீ சர்ச்சுக்கு மட்டும் வந்தால் போதுன்னா நீ வேற எங்கேயாவது போ. இங்கே வந்தால் நீ மனவாட்டியாய் மாறத்தான் வேண்டும். ஏன்னா சபையுடைய வேலை பெத்லகேம் உன்னை மனவாட்டியாய் மாற்றும். ஹல்லேலூயா, ஆமென். சபையில் என்ன இருக்குது? சரி, 5 சொல்லிட்டேன். சபையில் என்ன இருக்குது? எல்லாம் இருக்குது. வேடம் மட்டும் வேணால் சொல்லுங்க. 1ஆம் அதிகாரம் 9வது ஸ்தோத்திரம் 19வது வசனம் நினைக்கிறேன். ஹல்லேலூயா, கரெக்டாக இது பண்ணல. அவன் சொல்கிறான், வேறு ஒருவரும் உனக்குள் இதாகாதபடி நான் உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன். அப்போ சோத்திரம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 1:9 குறிச்சிட்டு 2:9, அவர்கள் அறுப்பருக்கும் வயலை பார்த்து அவர்கள் பிறகே போ. அவன் சொல்கிறான், ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு, அண்டர்லைன் வேர்ட், ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு என்ன செஞ்சுருக்கிறேன், கட்டளையிட்டிருக்கிறேன். நான் இந்த வேடை படித்தபோது எப்படி எனக்கு புல் அரிச்சிட்டு. பெத்லகேமுக்கு வந்த ஒரே காரணத்தினால உனக்கு பாதுகாப்பு இருக்கிறது. சபையில் என்ன இருக்குது சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், என்ன இருக்குது? பாதுகாப்பு இருக்குது. அவன் சொல்கிறான், வந்துட்டா இல்லை, ஒருத்தன் உன்னை தொடாதபடி நான் கட்டளையிட்டிருக்கிறேன். இப்போ கேட்டாளா, என்னை யாரும் தொடக்கூடாதபடி நீங்கள் இது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டாளா? இல்லை. அவள் வந்தது உணவுக்காக. ஆனால் போவா சொல்கிறான், நீ அந்நிய தேசத்தான், ஆனால் பெத்லகேமுக்கு வந்த ஒரே காரணத்தினால ஒருத்தனும் மேலே கை போடக்கூடாது, நான் கட்டளையிட்றேன். அப்படி கை போட்டானா கை போட்டவனை நான் விடமாட்டேன். ஏன்னா நீ வந்த இடம் பெத்லகேமாக்கும். ஹலோ ஹலோ, ஆமே. நான் பக்கத்தில் உள்ள கைகளை சொல்லுங்கள், விளக்க நேரம் இல்லை. சபையில் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. இனி போதும், யாராச்சும் இனி இவன் மேலே கை போடணும்னா அவளை தாண்டி தான், போவாசை தாண்டி தான் என்ன செய்யணும், வரணும். ஆமே. ஏன்னா அவன் சொல்கிறான், ஒருத்தனை உன்னை தொடாதபடிக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன். இங்கே உன்னை பாதுகாப்பு, நீ தைரியமாக இருந்து எவ்வளோ நாள் வேணாலும் இருந்துக்க. இங்கே சபைக்குள்ளே ஆமே கர்த்தரே உங்களுடைய பாதுகாப்பாக இருக்கிறான். சாத்தான் உங்களை தொட முடியாது, மனுஷன் உங்களை தொட முடியாது. எவனும் உங்களுக்கு விரோதமாக பேச நீ கவலைப்படாத. சபைக்குள் நீ இருக்கிற வரையிலும் உங்களுடைய பாதுகாப்பு ஆமை அரசாங்கம் இல்லை, ஆமை உணவு இல்லை, மாஸ்க் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. உங்களுடைய பாதுகாப்பு யாராக இருக்கிறார்? ஐயோ ஐயோ ஐயோ, சத்தம் வரல, சத்தமாக சொல்லுங்கள், கர்த்தரே என்னுடைய பாதுகாப்பு. சொல்லுங்கள், கர்த்தரே என்னுடைய பாதுகாப்பு. ஒன்று கூட சொல்லிடுறேன், வழக்க நேரம் இல்லை. சோத்திரம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கடைசி வார்த்தை அவளே சொல்கிற, ரூத்தே சொல்லுவா, நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே. அவ இவ எதிர்பார்க்கல, எனக்கு ஆறுதல் சொல்லி. ஏன்னா அவன் சொல்கிறான், முந்தின 12 அவருடைய செற்றங்கள் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டா அப்படி சொன்னோம். அவன் சொல்கிறான், இவ எதிர்பார்க்கல, உங்களுக்கு அடிகளோட ஆறுதலாய் பேசி எப்படி பேசினீர், பட்சமாய் பேசினீரே.
அப்போது நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி யார்கிட்டன்னு இப்படிப்பட்ட வார்த்தை அவள் கேட்கலை. ஆனால் இப்போ தான் முதலாக போவாசிட்டுன்னு ஒரு வார்த்தை கேட்குறா. அவள் செட்டைகளின் நிலையில் வந்த உனக்கு அவரால் அப்போ நீ பேசினீரே. அவளுக்கு உணவு கூட மறந்துட்டா. அவளுக்கு எது பெருசு? அவனுடைய வார்த்தை. அடியாளோட எப்படி பேசினீர்? பச்சமாய் பேசினீரே. வார்த்தை கிடச்சி. அப்போ ரெண்டாவது சொல்கிறேன், சபைக்குள்ளே பாதுகாப்பு இருக்குது. ரெண்டாவது உங்களுக்கு தேவையான வார்த்தை இருக்கிறது. என்ன இருக்கு? சொல்லுங்கள். எனக்கு தேவையான இந்த சண்டே நீங்கள் வரும்போது கண்டிப்பாய் உங்களுக்கு தேவையான வார்த்தை கர்த்தர் கண்டிப்பாய் பேசுவார். ஏன்னா சபையில் வார்த்தை இருக்கிறது. ஆமென். அவள் போனது வார்த்தைக்காக அல்ல, போனது பொறுக்கி திங்கக்காக. ஆனால் அவளுக்கு கிடைச்சது வார்த்தை. என்ன வேடல், நான் எல்லாம் வார்த்தை மட்டும் எனக்கு கிடைக்காட்டா நான் எல்லாம் இதுக்கு மேலே பைத்தியக்காரனாக போயிருப்பேன் அப்படின்னு என்னால் தைரியமாக சொல்ல முடியும். ஆனால் உங்களுக்கும் சிலர் சொல்ல முடியும். ஒவ்வொரு உடக்கப்படுகிற நேரங்களில், சோர்ந்து போகிற நேரங்களில், ஆமே என்னடா வாழ்க்கை அப்படிங்கும்போது ஆண்டவர் தருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தான் நம்மளை கட்டி 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 எழுப்பி இன்னைக்கு இந்த அளவுக்கு நிற்க வச்சிருக்குது. ஒத்துக்கொள்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. ஐயோ, இந்த ஆமேன்லாம் செத்த ஆமேன் சவுண்டா. நான் எனக்கு தேவையான நேரங்களில் எனக்கு தேவையான வார்த்தை கர்த்தர் தந்தான்னு சொல்கிறவங்க இடி முழக்க மாதிரி ஒரு ஆமே. ஏன்னா இங்கே வார்த்தை இருக்குது. சபையில் என்ன இருக்குது சொல்லுங்க? வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை நான் நினைக்கிறேன் அவள் வீட்டுக்கு போகும்போது சாப்பாடே சாப்பிட்ருக்க மாட்டான். நகோமி சொல்லுவாள், சாப்பிடும் மகளே, எனக்கு பசிக்கலை, வேலைக்கு போயிட்டு இருந்தா சாப்பிடும், எனக்கு ஒன்று இறங்கலையே. அதை காட்டிலும் மேலே எனக்கான வார்த்தை கிடச்சி. ஆமாம், அவள் பேசினார், நீ அவரால் உனக்கு பலன் உண்டாட்டுன்னு சொல்லிட்டார். சோத்திரம். அவள் எனக்கு இப்படி சொல்ல வரல, ஆனால் நீ பெத்லகேமுக்கு வந்த காரணத்தினால உனக்கு வார்த்தை. என்ன வார்த்தை? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. போவாசிடத்திலிருந்த வார்த்தை வந்துச்சு. அதான் மிலேயரை பெற்றது. யாரிடத்திலிருந்து வார்த்தை வந்துச்சு? அவனுடைய வேலைக்காரர்களிடத்திலிருந்து இல்லை, வேலைக்காரர் போவாசிடத்திலிருந்த வார்த்தை. அதான் மெயின். அப்போ உங்களுக்கு தேவையான வார்த்தை யாரிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது? தேவனிடத்தில். அதான் சபையோட மேன்மை. இருக்குது, வார்த்தை இருக்குது. சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். நமக்கெல்லாம் ஆண்டவர் ஒவ்வொரு வேடை தர அப்படி சிங்கத்தை மாதிரி கட்சிப்போம். அப்படி முதல்ல போகும்போது என்னடா வாழ்க்கை, என்னடா ஊழியம், எல்லாத்தையும் தள்ளிட்டு போயிடலாமா அப்படின்னு சில நேரம் தோணும் போதும் வேறன்னு ஒரு வேடு சோத்திரம். அடுத்து என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். அந்த ஒரு வேடு நம்மளை அப்படியே மாற்றி நம்மளே அப்படி தானே. இனியெல்லாம் என்னத்தை கிறிஸ்தவம், என்னத்தை சர்ச்சு, என்னத்தை ஆண்டவர், இயேசுவை தேடி என்னத்தை அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஆண்டவர் தருவார் ஒரு வார்த்தை. அப்படி இருதயத்தை பிளக்கிற மாதிரி வரும் தைரியம். பார்த்துக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்குள்ளே எனக்கான வார்த்தை என்ன செய்கிறது? இருக்கிறது. சபையின் தன்மை பல சொல்லும். ஒன்றை மட்டும் சொல்கிறேன். எப்பொழுது பெத்லகேமை விட்டு போனாலும் அப்பொழுது அவள் கொஞ்சம் கொஞ்சமாக நகோமி இழக்க ஆரம்பித்தாள். இழப்ப வாழ்க்கையில் வந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது இதெல்லாம் நல்ல வேடு. இது கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் இது தேவையான வேடு. அதனால தான் நம்ம அந்த வசனத்தை சபை கூடி வருதலை நீ விட்டு விடாதபடி ஒருவருக்கு என்ன செய்யுங்கள் புத்தி. அதை விட்டு அவனுக்கு டேஞ்சர். என்னால் தைரியமாக சொல்ல, சபை ஐக்கியத்தை விட்டு உங்களை யாரான்னு சொல்லலாம். சபை ஐக்கியத்தை ஒருவராலும் வெற்றியாக வாழ முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சபையை விட்டுட்டு நான் பெரிய ஆள் ஆயிடுவேன் அப்படி தான் போனா நகோமி. என்ன ஆச்சு? சபை ஐக்கியத்தை ஒருபோது என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. சபைக்குள் என்னதான் இருந்தாலும் நான் சொல்கிறேன், வேலையாக இருந்தால் கூட லீவ் போட்டு இங்கே வந்துடணும் சண்டே சர்வீஸ். இந்த ஐக்கியத்தை என்னால் விட முடியும். வியாதியாக இருந்தால் கூட சொல்லணும், என்னை கட்டிலோடு தூக்கி உங்கள் சர்ச்சுக்குள்ள கொண்டு படுக்க வச்சு நான் இங்கே வந்து 2:30 மணிக்கு உறங்கிட்டாது போகிறேன். இந்த ஐக்கியத்தை என்னால் விட முடியாது. ஒருவேளை நான் சீக்கிரமே வரணும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினேன். ஒரு சூழ்நிலை நிமித்தமாக எங்கேயோ லாக் ஆகிட்டீங்க, வர முடியலை. பாஸ்டர் 12 மணிக்கு தான் கூட்டம் முடியும், ஆனாலும் 11:50 தான் ஆச்சு, பரவாயில்ல கொஞ்சம் திட்டுவார் வாங்கிடலாம், ஆனாலும் உள்ளே போய் உட்காந்துட்டு வந்துடுவோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் சபை ஐக்கியம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதை நான் இதை விட்டுட்டாலே, ஒரு சண்டே சர்வீஸை நீங்கள் விட்டுட்டீங்கனாலே எனக்கு அது
அது இழப்பாக இருக்கலாம் அப்படின்றத ஒருபோதும் மறந்துடவே கூடாது. நான் சொல்லுவேன், இங்கே சண்டே சர்வீஸ் நீங்கள் அட்டன் பண்ணலன்னா வேறு ஏதாவது ஒரு ஆவிக்கரிசத்தில் அட்டன் பண்ணிடுங்க. சபை ஐக்கியத்தை மட்டும் ஒருபோது என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க பார்க்குறேன். ரெண்டாவது, ரூத்துக்காகவும் நகோமிக்காகவும் பெத்லகேம் மாறவில்லை. பெத்லகேம் தான் தன் தவறை உணர்ந்து நகோமி தான் தன் தவறை உணர்ந்து பெத்லகேமுக்கு வந்தால் திரும்ப பெத்லகேம் அவளை வாழ வைத்தது. சபை எந்த மனுஷனுக்காக மாறாது, நீங்கள் தான் சபைக்குள்ள விஷயத்தில் மாறி ஆக வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆளுக்காக 2 ஆளுக்காக ஒன்று சபை தன்னுடைய தன்மையை விட்டு கொடுக்க கூடாது, முடியாது, விடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அப்படி சபைக்கு லெவலில் நிற்கணும், சபைக்கு குவாலிட்டியில் இருக்கணும். சபைக்கு குவாலிட்டியை ஒருபோதும் விட்டு விடவே கூடாது. சிலர் ஒருத்தங்க சொன்னாங்க, ரொம்ப இப்படி பண்ணா பிசாசு இளவிடுவான். இல்லை, நான் கேட்குறேன், பிசாசை ப்ளீஸ் பண்ணி ஊழியம் செய்ய சொல்கிறீங்களா? அதுக்கப்புறம் சபையே கிடையாது. அவனை துரத்துறது தான் நம்முடைய விசுவாசமே, நம்ம தரிசனமே. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. சபை யாருக்காக மாறாது. சபைக்குள் வருங்கிற நீங்கள் தான் உங்களை மாற்றி கொள்ளணுமே ஒழிய மாற்ற அது உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? இதுதான் சபையோட தன்மை. 2 தான் சொன்னேன், நிறைய உண்டு. 1, சபை ஐக்கியத்தை விடும்போது அது இழப்பு. 2வது, சபைக்கு வருகிற நான் எனக்காக சபை மாறாது. சபையில் வருகிற நான் தான் என்னை என்ன செய்து கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமேன். அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். கர்த்தர் சுகந்த வாசனையாய் முகர்ந்து கொள்ளுகிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆமேன். சீக்கிரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்கள் இந்த விஷயத்தில் ஸ்பீடாகும் கேட்டேளா? ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பேற்பட்டவனையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம் சபையாக்கும். யாராக இருந்தாலும் சரி, உன்னை ஏற்றுக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வாக்குமதி എനിക്കത് മതിയേ, ഒരു വാക്കുമതി എനിക്കது மதி. எனக்கு தேவையான வார்த்தை சபையில் இருக்கு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஒரு வாக்குமதி എനിക്കது மதியே, ஒரு வாக்குமதி എനിക്കது மதி. ஒரு முறை கூட, ஒரு வாக்குமதி എനിക്കது மதியே, ஒரு வாக்குமதி நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. கையை தட்டி ഓ എൻ്റെ പുറക്കകത്ത് വരാ ഞാൻ പോരാത്തവനാണേ, എൻ്റെ കൂടെ നിരപ്പാനും ഞാൻ പോരാത്തവനാണേ. എൻ്റെ പുറക്കകത്ത് വരാ ഞാൻ പോരാത്തവനാണേ, എൻ്റെ കൂടെ നിരപ്പാനും ഞാൻ. നല്ല കയ്യെ തട്ടി. ഒരു വാക്കുമതി എനിക്കത് മതി. ஒரு வாக்கு. எல்லாரும் சேர்ந்து ஆமே. ஒரு வாக்குமதி എനിക്കത് மதியே, ஒரு வாக்குமதி. இன்னும் சத்தமா, ஒரு வாக்குமதி എനിക്കത് மதியே, ஒரு வாக்குமதி. ഓ എനിക്ക് പുകഴാനാരും ഈ ഭൂമിയിലില്ലേ, യേശുവിനെ പോൽ ശ്രേഷ്ഠൻ വേറാരുമില്ലേ. நல்ல வாயை திறந்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்ல கையை தட்டி ஆமென், ஆமென். എനിക്ക് പുകഴാനാരും ഈ ഭൂമിയിലില്ലേ, യേശുവിനെ പോൽ ശ്രേഷ്ഠൻ വേറാരുമില്ലേ. എനിക്ക് പുകഴാനാരും ഈ ഭൂമിയിലില്ലേ, യേശുവിനെ പോൽ ശ്രേഷ്ഠൻ വേറാരുമില്ലേ. എനിക്ക് പുകഴാനാരും ഈ ഭൂമിയിലില്ലേ, യേശു
வேறாருமில்லை. என் നിരാശകൾ മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ, എൻ പിഴവുകളും മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ, എൻ നിരാശകൾ മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ, എൻ പിഴവുകളും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ. നീ പറഞ്ഞാൽ പാപം മാറും, നീ പറഞ്ഞാൽ ശാപം മാറും, നീ പറഞ്ഞാൽ പാപം. നല്ല കയ്യെ തട്ടി ആമേൻ. യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാത്തതുള്ളൂ, യേശുവേ നീ പറഞ്ഞാൽ നല്ല കയ്യെ തട്ടി. ഒരു വാക്ക് മതി എനിക്കത് മതി, ഒരു വാക്ക് മതി. വായ തുറന്ന് ഒരു വാക്ക് മതി, ഒരു വാക്ക് മതി. ആമേൻ. അസാധ്യമൊന്നും നിന്നിൽ ഞാൻ കാണുന്നില്ലേ, അധികാരത്തിൽ നിന്നെ പോലാരുമില്ലേ. ഗ്ലോറി. അസാധ്യമൊന്നും നിന്നിൽ, ആമേൻ, അധികാരത്തിൽ നിന്നെ പോലാരുമില്ലേ. എൻ ജീവിതം മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ, എൻ നിലവുകളും മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ, എൻ ജീവിതം ഉടബല ബല 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 ശകധരകതി ഉടബല ദഗദഗരഗദരഗടരഗദര. നീ പറഞ്ഞാൽ ദീനം മാറും, നീ പറഞ്ഞാൽ മരണം മാറും. കൈത്തട്ടി ഉടബല ബല 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 ഗദരഗദരേ. യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാത്തതുള്ളൂ, യേശുവേ നീ പറഞ്ഞാൽ ഓ சேர்ந்தே ஒரு வாக்கு மதி എനിക്കത് മതി. ആമേ. നല്ല പാടുறீங்க. വണ്ടർഫുൾ വണ്ടർഫുൾ വണ്ടർഫുൾ. ഒരു വാക്ക് മതി. உடபர பல பர பல பர. எங்களை வாழ வைக்கிற இடம், எங்களை மனவாட்டியாய் மாற்றுகிற இடம், ஆமே, எங்களை ஏற்றுக்கொள்ளுகிற இடம், எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற இடம். உடபா ரபலா ரபலா ஷகதா ரகடா லகதே ரகடே உடபல. இந்த சபையில வச்சு எங்களை மனவாட்டியாய் மாற்றுகிறேன், எங்களை வாழ வைக்கிறேன், எங்களை உயர்த்துகிறேன், எங்களை மேன்மைப்படுத்துகிறேன். ஷாதராலரே விபலாதனாரரே விபலாரராரரே திரதானராரரே விபலாரரே. இது நடக்கட்டும். இவர்கள் இந்த பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்களாக, வாழ்ந்திருப்பார்களாக, இவர்கள் வாழ்ந்திருப்பார்களாக, இவர்கள் செழித்திருப்பார்களாக, ஆமென், மேன்மையாய் இருப்பார்களாக. கர்த்தர் அப்படியே செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். இவர்களை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இவர்கள் வாழ்ந்திருப்பார்களாக. பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவர். நமக்கு தேவையான அனைத்து இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்கட்டும். உங்களுடைய ஊழியக்காரங்கள ஸ்தானத்தில் இவர்களை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சபையில் இவர்கள் சபையில் இருக்கிற பாதுகாப்பு, ஆமேன், இவர்களுக்கு இருக்கிற ஆமேன் ஆண்டவரே ஹல்லேலூயா, ஆமேன், வார்த்தை இன்னும் கிரியை செய்யட்டும். ஆமேன். சபை என்ன செய்யுமோ அது இந்த பிள்ளைகளோட வாழ்க்கை நிறைவேறட்டும். மனதார பிளஸ் பண்ணுகிறேன். தொடர்ந்து நடக்கிற ஆண்கள் ஜெபத்தை ஆசீர்வதியும். ஆமேன். இந்த வாரம் நடக்கிற எல்லா ஊழியங்களும் ஆசீர்வதி. இந்த வாரம் முழுவதும் எங்கள் பிள்ளைகளை வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளும். ஆமேன். பெத்தேல்புரம் கன்வென்ஷனை அடியார்களை பயன்படுத்தும். எல்லா துதிகனமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.